30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதிராஜா, பாக்கியராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநேர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்களை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றி அடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்துருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் நம்ம படம் ஒன்று ஜெயிச்சுலாம் ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகம். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றிக்கடனாக இருக்கும். இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாக பெரிய சொன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலேயே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவரு ஒருட கைது செய்ய போறாரு. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ள பூந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, அவர் வாசல்ல அவர் உட்காந்துருக்காரு. பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்றாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கி இருக்காரு. அவ்வளவு பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீரப்பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்னைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை வரும். உங்களை அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளை கூட இல்லை சார், பொம்பளை கூட கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்கு கைது இருக்கும் முதல்ல. ஏன்னா அது வீரப்பன். அப்ப அப்பனுக்கு ஒண்ணு அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்கார்ந்துருக்கு, ஆம்பளை வேற காணும்ல. அதனால நீங்க யாராவது பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தா பெருமையா போய் தூங்கிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணு அதுக்கு வந்து நிக்கிங்க.
Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.